வணக்கம். ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடை ஊழியர்களின் 8 அம்ச கோரிக்கைகள். ஜூலை 1 முதல் வேலைநிறுத்தம். முதல்வர் விஜய்க்கு அவசர வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தழுவிய போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்நிலையில் சங்கத்தின் மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் மற்றும் பொதுச் செயலாளர் ப தினேஷ்குமார் ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகளின் கடுமையான மிரட்டல்களாலும் அதாவது டார்ச்சர் எனப்படும் மன உளைச்சல்களாலும் ஒட்டுமொத்த நியாய விலைக் கடை பணியாளர்களும் தங்களின் நிம்மதியை இழந்து தவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பணியாளர்களின் பணிச்சூழலை மேம்படுத்தவும் நுகர்வோர் சேவையை எளிமையாக்கவும் 8 முக்கிய கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தானியங்கி மென்பொருள் வசதி, இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத பயனாளிகளின் கணக்குகளை முடக்கி அவர்கள் மீண்டும் கடைக்கு வந்து கைரேகை வைத்தவுடன் கணக்கு தானாகவே செயல்படும் வகையிலான மென்பொருள் மாற்றங்களை செய்ய வேண்டும். தாயுமானவர் திட்ட சீர்திருத்தம். இத்திட்ட பணிகளில் இருந்து ப்ளூடூத் முறையை முற்றிலும் நீக்கிவிட்டு தனி பணியாளர்களையும் BSO கருவிகளையும் வழங்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்கு பிறகு இத்திட்ட பணிகளை தொடங்க வேண்டும். சிறப்பு விலக்கு அதாவது பெண் ஊழியர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு கடினமான திட்ட பணிகளிலிருந்து சிறப்பு விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக வழங்கல் முறையில் மாற்றங்கள். பொதுமக்களின் வசதிக்காக 3 மாத கால பொருட்களை ஒரே தவணையாக வழங்க அனுமதிக்க வேண்டும். அதோடு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி ரேஷன் பொருட்களை பாக்கெட் முறையில் வழங்கும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும். முறைகேடு தடுப்பு மற்றும் நேர ஒழுங்கு. TNCSC கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதை CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும். மேலும் மாநிலம் முழுவதும் அனைத்து கடைகளுக்கும் ஒரே சீரான வேலை நேரத்தை அமல்படுத்த வேண்டும். அதன்படி கடைசியாக போராட்ட எச்சரிக்கை. ஜூலை 1 முதல் புறக்கணிப்பு. அதாவது நியாய விலைக் கடை பணியாளர்களின் இந்த 8 அம்ச கோரிக்கைகளை நடப்பு ஜூன் மாத இறுதிக்குள் அரசு நிறைவேற்ற தவறினால் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய அளவில் தாயுமானவர் திட்ட புறக்கணிப்பு போராட்டம் தொடங்கப்படும் என்று சங்கம் திட்டவட்டமாக எச்சரித்துள்ளது. எனவே தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி பணியாளர்களின் மன அமைதியை பாதுகாக்க உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.